அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி 1 முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குருவிற்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் அவருடன் இணைந்து தைரியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்றன. ஏனென்றால் ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக இருந்தாலும் சுக்கிரன் ராசியின் அதிபதியான குருவை சமகிரகமாக பார்க்கிறாருங்க. எனவேதான் இந்த வேளையில் அவர் தைரியஸ்தானத்திற்குள் நுழைந்து சனியுடன் இணையும் தருணம் என்பது எதிர்பாராத பல்வேறு வகையான பணிகளில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல அதிரடியான வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்கின்றன. அதிலும் குறிப்பாக பொதுவாக சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் ஜென்மம், அஷ்டமம் போன்ற இடங்களில், விரயம் போன்ற இடங்களிலும் சற்று நன்மையை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் மற்ற இடங்களில் பெரும்பாலும் நன்மையை கொடுப்பார். எனவே இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் 3ஆம் இடத்தில் இணைவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிக்கு வித்திடக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்பை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. அதிலும் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு 6 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. ருணரோக சத்ருஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமாக திகழக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக தைரியஸ்தானத்திற்குள் நுழைந்து தனது சப்தம பார்வையை சனியுடன் இணைந்து மிகவும் வலுவாக பாகியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் பார்க்கிறார். எனவே எந்த பணியை மேற்கொண்டாலும் அந்த பணியில் மிக சிறப்பான முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது பொதுவாக சுக்கிரன் ஒரு கிரகங்களுடன் இணையும் போது மாறுபட்ட பலன்களை அள்ளி கூட பாருங்க. அந்த வகையில் பார்க்கும்போது சூரியனுடன் இணையும் போது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். குருவுடன் இணையும் போது பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உருவாகும். அதோடு மட்டுமல்லாது சந்திரனுடன் இணைந்தால் பொருளாதார ரீதியான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் பல நல்ல அற்புதமான வாய்ப்புகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுப்பார். அதே வேளையில் அவருக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியுடன் இணையும் போது இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் மிக சிறப்பான அதிரடியான வாய்ப்புகள் அபரிவிதமாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகம், தொழில் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக காணக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுப்பார். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் செய்த சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்பட்ட சூழலில் ஏற்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் விலகி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் இந்த வேளையில் நிறைவாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்து மற்ற கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல்களும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பிள்ளையார் சொல்லியிடக்கூடிய வகையில் சுக்கிரனினுடைய மாறுதல் மிக சிறப்பாக அமைய போகிறது. முதல் கோணல் என்றால் முற்றிலும் கோணலாகிவிடும். அதே போன்று முதல் சிறப்பு என்றால் முற்றிலும் சிறப்பாக அமைவதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் நிறைவாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி மற்றும் சுக்கிரனின் இணைவு உறுதிப்படுத்துகிறது. எனவே சரியாக தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை தேடி வரும். குறிப்பாக குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகளை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் தைரியஸ்தானத்தில் சனி வீற்றிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது
குரு இருந்தாலும் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. எனவே பெருவாரியான கிரகநிலைகள் நல்ல மாற்றத்தை நிச்சயமாக இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான குடும்ப ரீதியான பிரச்சனைகள் தடை தாமதம் இல்லாமல் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பையும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தாமாகவே உருவாக்கி கொடுக்க போகின்றன. எனவே பெரிய அளவில் குடும்பத்தில் நிலவக்கூடிய பிரச்சனைகள் சிரமங்கள் அனைத்தும் கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உருவாகும். நீண்ட நாட்களாக வாழ்வில் சந்திக்கக்கூடிய பெரிய அளவிலான கடுமையான நெருக்கடிகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் இல்லத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலும் கட்டுக்குள் வரும். எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அதில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட நல்ல வெற்றி வாய்ப்பை நிறைவாக அள்ளி கொடுக்குங்க. சுப நிகழ்வுகள் தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக கைகூடும். சிறிய விஷயங்களை கூட அலைந்து திரிந்து முடித்த சூழ்நிலையில் நல்லதொரு மாற்றம் ஏற்படுகிறது. பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகி மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிக்கல்கள் முற்றிலும் கட்டுக்குள் வரக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்தில் சக பணியாளர்களின் ஆதரவு சிறப்பாக அமையும். முன்கோபம் உணர்ச்சிப்படுதலை குறைத்து கொண்டு அனைத்து விதமான சிரமங்களையும் நுணுக்கமாக கையாண்டு சாதகமான சூழலை உருவாக்குவதற்கான முதன்மையான யோகத்தை சனி மற்றும் சுக்கிரனின் இணைவு உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய விடாமுயற்சி மிகப்பெரிய அளவிலான வெற்றிக்கு வழிவகை செய்கிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் தடை தாமதமின்றி உங்களை வந்து சேருங்க. நீங்கள் நினைத்தபடியே கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் தாமாக விலகும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் உங்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் உறுதுணை செய்யக்கூடிய வகையில் தாமாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் உண்டு. இன்று நாட்களாக இழுபறியில் இருந்த பல ஒப்பந்தங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக மேற்கொள்ள முடியும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் உச்சத்தை தொடரக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் விரைவாக அமையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரியங்களை கூட நுணுக்கமாகவும் சிறப்பாகவும் கையாளக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் கலைத்துறையில் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான முடிவுகளை துணிந்து எடுப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. பெரிய அளவில் தங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்து கொடுக்கின்றன கிரகநிலைகள். அதிலும் குறிப்பாக சுக்கிரன். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக அமையக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது. எதிர்பார்த்தபடியே இந்த தருணத்தில் விளைச்சல் அமோகமாக இருப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை குறைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து இந்த வருடம் துவங்கியதிலிருந்து தொடர்ந்து 9 வாரங்கள் அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தாமாக விலகி நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கிரன். மேலும் பல நல்ல வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை வந்து சேரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு.